சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அழிவை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் சாய் அப்பாவினுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் வந்து சேரும் பொழுது, அது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியே எடுத்து உனக்குள் நேர்மறையான விஷயங்களை கொடுத்துவிடும். ஆனால் இன்று உன் அப்பா எதிர்மறையான ஒரு விஷயத்தை உனக்குள் தந்துவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தின் மீது உனக்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் அது மிக மிக தவறு. இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதாவது உன் அப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உன் காலம் முடியும் காலம். ஆனால் வருங்கால சந்ததிகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். எதிலுமே இது போன்ற ஒரு தீமைகளுக்குள் அவர்களும் சிக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் நம் முன்னோர்கள் எதை செய்கின்றார்களோ அதைத்தான் தொடர்ந்து நாமும் செய்து கொண்டிருப்போம். நம்மை பார்த்ததால் நாம் வருங்கால சந்ததிகளும் நம் பின்னால் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? நம்முடைய பெற்றோர்களும் நம் சந்ததிகளும் செய்வது எல்லாம் நம்முடைய நல்லதுக்குத்தானே. அவர்கள் செய்வது எப்படி தீமையாகும், அவர்கள் செய்வதை நாமும் பின்தொடர்ந்து செல்வோம் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் மற்றவர்களின் அறிவுரைகள் கிடைக்கப்பெறும். அவர்கள் இதிலிருந்து தன்னை மீட்டெடுப்பார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும் தருணம். உனக்கு இந்த அப்பா நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பாவின் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அந்த அன்பை கொண்டு இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தீமையின் அதாவது ஒரு பொழுதும் தீமையின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உன்னை தீன்மையைத்தான் நல்லது என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உன்னை நான் ஆதரிக்க மாட்டேன். நீ என்கின்ற ஒரு உணர்வு உனக்கு மிகப்பெரிய விஷமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை தெரியாமல் தான் இத்தனை காலமும் நீ சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எதை சாப்பிடுகின்றாயோ அதையே காண உன் வருங்கால சந்ததிகளும் பின்பற்றுகின்றார்கள். நீ சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் அதை நீ கொடுத்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மீறி செல்லும் பொழுது அது விஷயமாகத்தான் மாறும் என்பதனை மறக்கக்கூடாது. ஏற்கனவே நம்மை சுற்றி பல விஷயங்கள் நடக்கிறது. நம் அழிவைக் காண எத்தனையோ பேர் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தவறான செயல்களினால் நமக்கான அழிவை நாமே பெறக்கூடாது. நம்முடைய தவறான எண்ணங்களினால் நமக்கான அழிவை தேடினோமே இந்த வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற இந்த அப்பா என்னுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக வேதனைப்படுத்தாது. ஒரு அன்பு இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அப்பா என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் இனி எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையாக கொண்டு வந்திட எண்ணுகின்றேன். உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உன்னை நீ சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் காலம். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணம், இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் பல மாயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நான் இருந்து கொடுக்கும் நன்மைகளை எல்லாம் நேரங்களிலும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் பிழைத்துக் கொள்வாயா? இல்லையா? மற்றவர்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கென்று நான் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றிற்குள் நம்முடைய மனதை செலுத்தி கொண்டு அதையெல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, அப்படி என்ன உணவை நாம் சாப்பிட்டு விட்டோம் அப்பா நம் மீது இத்தனை கோபப்படுகின்றாரே என்று யோசிக்கின்றாய் அல்லவா?
நான் சொன்ன பிறகு நீ ஆமாம் என்று நிச்சயமாக ஒத்துக்கொள்வாய். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் நம்மை சுற்றி எத்தனையோ செய்வினைகள் நடக்கிறது. பில்லி, ஏவல், சூனியங்கள் என்று இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அழிக்க பல முயற்சிகள் நடக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒருவரையும் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றவும் அல்லது ஒவ்வொருவருக்கும் தீங்கு நினைக்கவும் பல முயற்சிகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அப்பா உனக்காக நிற்கின்ற நேரம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். இத்தனை காலம் பட்ட பாடுகள் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும். உனக்கு நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகளை இன்னொருவர் சுட்டிக்காட்டும் பொழுது அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம். காலம் முழுமைக்குமே நாம் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருப்பதை தவிர்த்துவிட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப் போகிறோம் என்பதனை நாம் யோசிக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி கடந்து வரப்போகிறோம் என்பதனை சற்று கவனமாக என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும். இனி உன்னோடு நான் எப்பொழுதும் எதை சொல்லி தருகின்றேனோ அதுவாகவே உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குழந்தையே. நல்லது நடத்த வேண்டி உனக்கு எப்பொழுதும் நான் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை வாழ வைக்கின்ற இந்த தருணம் இனி எந்த நிலையிலும் கண்டு என் குழந்தை நீ கலங்காதே. எந்த சூழ்நிலையும் கண்டு என் குழந்தை நீ வருந்தாதே. சாயப்பாவினுடைய அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமான வெற்றியும் நிறைவான மகிழ்ச்சியும் முழுமையான சந்தோஷம் என்னாலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் உன்னுடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும். ஒருவரின் மனநிலை சரியாக இருந்தால்தான் அவர்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய விஷயங்களும் நமக்கு எப்பொழுதுமே நம்மை நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்கும் அல்லவா? இத்தனை காலமும் என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி நாம் வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தது என்பதனை நான் உணர்ந்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. முன்பெல்லாம் 80 வயது, 90 வயது, ஏன் 100 வயதை வரை தாண்டி வாழ்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அவ்வளவு வேண்டாம். ஏனென்றால் அத்தனை காலம் இருந்தால் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பது ஒரு வகையில் உண்மை என்ற ஆளுமை குறைந்தபட்சம் ஒரு 60 வயதாக கடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த எண்ணத்திற்குத்தான் இந்த அப்பா இப்பொழுது உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இப்படி இந்த வயதிலேயே அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். இவ்வளவு எளிதாக ஒரு கஷ்டம் ஒருவரை நெருங்குகிறது என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலானது கெட்டுப்போய் விடுகின்றது. அந்த உடலுக்குள் தீய விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதுதான் நல்லது என்று சொல்லி நீயும் அதிகமாக எடுத்து கொண்டிருக்கின்றாய். ஆக மொத்தம் நீ உண்கின்ற உணர்வு சரியில்லை என்பதுதான் இந்த அப்பாவினுடைய வருத்தம். இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் பச்சை காய்கறிகளையும் இயற்கையான உணவுகளையும் அதிகமாக தவித்து விடுகின்றோம். செயற்கையான உணவுகளையும் துரித உணவுகளையும் அதிகமாக தேடத் தொடங்குகின்றோம். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே இந்த உணவைத்தான் தேடி ஓடுகின்றார்கள். புதிதாக ஒரு கடையை தொடங்கிவிட்டால் போதும், ஓடிச் சென்று அங்கு அந்த உணவை ருசிப்பதில்தான் எல்லோருக்கும் ஆவலாக இருக்கின்றார்கள். நாம் சமைக்கின்ற உணவு சுத்தமான உணவு. நாம் அதில் எல்லாவற்றையும் சரியாக போட்டு சமைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் கிடைக்காத ருசி இயற்கையாக நமக்கு கிடைக்கின்ற பொருட்களை வைத்து நாம் சமைக்கும் பொழுது அதில் கிடைக்காத ருசி வெளியில் சென்று உண்ணும் பொழுது அதில் கிடைக்கிறது என்றால் அப்பொழுது மனதிற்குள் தட்டுப்பட வேண்டாமா? இங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று, இந்த இடத்தில் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த ருசி உனக்கு தெரிவதற்காக ஏதோ ஒரு பொருளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உன்னுடைய இதயத்தினுடைய துடிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அதனால் எதையுமே நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே நம் ஆயுட்காலம் நீண்டு கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பா நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி என்னாலும் என்ன நடந்தது என்றாலும் அத்தனையிலும் முன்னின்று
என் குழந்தை, நீ ஒவ்வொன்றையும் சரியாக செய்துவிட நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான விஷயங்கள் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது, நீ விரும்பியது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். எதன் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ அதன் மீது இந்த வாழ்க்கை நம்மை வழிநடத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். எந்த நிலையிலும் நமக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்பொழுது நாம் உண்பதோடு மட்டுமல்லாமல் நம் வருகால சந்ததிகளுக்கும் அல்லவா அதை நாம் பழகி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய உடலுக்குள் நடக்கின்ற மாற்றங்களை உன்னால் உணர முடியுமா? எத்தனை வயது குழந்தைக்கு இதய பிரச்சனைகள் வரும் என்று கூட இப்பொழுது கணித்துவிட முடிவதில்லை. இயற்கையான உணவுகளையும் பச்சை பசும் காய்கறிகளும் உண்டே இந்த உடலில் நாம் தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் நீக்கி நல்ல கொழுப்பை உருவாக்கி உடம்பை நல்லபடியாக பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று நாம் கவனித்து கொண்டிருக்க முடியாது. நடந்துவிட்டால் அதை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. அதனால் உன்னால் முடிந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும். உன்னால் முடிந்த எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்திடுவாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.